தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது தெய்வம் தேவகோமான் ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் கருணையாலும் தயவாலும் இரக்கத்தினாலும் உண்டாக்கப்பெற்ற மதுரை வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடுது சரி. இப்ப போன மாசம் என்னங்க பேசுனேன்? பாவ மன்னிப்பு. பரவாயில்ல, அதுல ஏதோ ஒண்ணு பார்க்க சொன்னேன். ஏன்னா அது அந்தந்த நேரத்துல வர்றது அப்படி அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். நினைச்சு பேச முடியாது. ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவர் கொடுக்கறது, தெய்வம் கொடுக்கறது தான் நமக்கு கிடைக்குமே தவிர நம்ம கற்பனை அங்க வராது. அது மாதிரி இன்னைக்கும் எதனால பாவம் தீருது அப்படிங்கிறத நாம பார்க்கணும்னு பார்க்கும் பொழுது பாவ விமோச்சனமும் தில்லை நடனமும், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. வான்மதி குரல்ல 236வது வாக்கியத்துல இதை பத்தி நமக்கு தெய்வம் மிகவும் தெளிவாக நம்ம அறிவில தைக்கும்படியாகவும் மின்னி காமிக்கிறாங்க. அத நாம நிறைய படிச்சிருப்போம், கடந்து போயிருப்போம். நின்று பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்? அவர் சொன்ன மாதிரிதான், இந்நில மாய்கையாலும், தெய்வம் சொன்னதுதான் நாங்க சொல்றோம், இளைஞரின் வெட்கத்தாலும் ஒரு 2 நிமிஷம் நூல் படிக்கணும்னு உட்காரும் பொழுதுதான் இங்க போகணும்னு ப்ரோக்ராம் போட்டோமே, நேரம் ஆயிப்போகுது. அப்போ இது கடனும் கடமையும்காக பண்ற மாதிரி ஆயிப்போகுது. தன் ஜீவனுக்கு வேணும், மதுரை போகணும், கரெக்டா 7 மணிக்கு புறப்படணும் அங்கிருந்து அப்படின்னா, நாங்க எப்பவுமே நாங்க 3:30 மணிக்கு எந்திரிச்சிடும், அது வேற விஷயம். ஆனா பஞ்சநடிச்சு போனோம், தொந்துமி வாசிக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னா நேரம் சரியா இருக்குது. அந்த நேரத்துக்குள்ள சபை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம உள்ள வந்துடணும். அதுதான் சபைக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை. சபை என்பது யாருன்னா தெய்வம். சபை என்பது எம்முடைய கையேடு, வேதம். அப்ப அதுக்கு மாசத்துக்கு ஒரு நாள் நாம வரணும்னு சொன்னா அதற்குண்டான கனமும் நீளமும் நாம் பெற்று அதுக்கு மரியாதையோட வந்தாதான் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நாம பெற்றுக்கொண்டு போக முடியும். இல்லைன்னா அங்க கீழே போட்டு போயிடுமா, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. அந்த வகையில எப்படி நமக்கு பாவம் போகுது அப்படிங்கிறத இந்த வாக்கியத்துல ஆணித்தரமா தெய்வம் கொடுக்குறாங்க. நடராஜனின் தரிசனம் பாவ விமோச்சனம். இந்த தரிசனை பத்தி பேசினார். எது தரிசனை? ஒரு குருபிரானை தரிசனை பண்றதுதான் தரிசனை. அப்ப திருடனை தரிசித்தேன், கொள்ளைக்காரன் வாக்கியத்துல சொல்லுவாங்க, அது தரிசனை ஆகாது. இப்ப தரிசனை என்பது என்னன்னா நடராஜனின் தரிசனம், அது பாவ விமோச்சனம். இது சரியே. நடராஜன் நடனம் செய்யும் ராஜன். நடராஜன் அப்படின்னா நடனம் செய்யும் ராஜன். நடனம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா வயசான ஆளுங்கன்னாக்கா பரதநாட்டியம் சொல்லுவாங்க. சின்ன பசங்க இப்போ ஒரு டீனேஜ் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கோ, அப்புறம் அந்த இதெல்லாம் அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தில் ஆடுற டான்ஸு, இந்த காக்கா வலிப்பு வந்த மாதிரி கையும் காலையும் உதச்சிக்கிறது, வலிப்பு வந்த மாதிரி கழுத்தை திருப்புறது, இதுதான் நடனம்னு அவங்க வச்சிருப்பாங்க. பரதநாட்டியத்துல நளினம் இருக்கும், உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கும். அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. நம்ம இந்திரலோகத்துல 3 பேர் இருப்பாங்களே, யாருங்க அவங்க? பெண்கள், அழகிகள். அவங்களுக்கு மிஞ்சின அழகே கிடையாது.
ரம்பா, ஊர்வசி, மேனகை. இதுல யாருடைய நடனம் நல்லா இருக்குதுன்னு ஒரு கதை வந்துருச்சு. ஒரு கேள்வி வரும்பொழுது விக்ரமாதித்தன் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கையில பூச்செண்டு வச்சுட்டு ஆடணும். 2 பேருக்கிட்டையும் பூச்செண்டு கொடுத்துட்டு ஆட விடுறாங்க. விக்ரமாதித்தன் கவனிக்கிறாரு. அதுல ஊர்வசியோட இது கெட்டு போகுது. ரொம்ப கரெக்டா இருக்கு. 2 பேருக்குள்ள போட்டி வரும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற தேலை அழிச்சு பிடிக்கும்போது தேல் கொட்டுது. தேல் கொட்டுனா வலிக்குது. வலிக்கும் போது நடனத்துல இருந்து நினைவு செதறும் போது நடனத்தினுடைய அந்த இயல்பான நிலை மாறி போகுது. இந்த அம்மா லகுவா பிடிக்கிறாங்க அதை. அதனால இவங்களுக்கு தேல் கொட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, நடனமும் சிறப்பாக அமைதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு நடனம் வைக்கிறாங்க தெய்வம். அதுல நம்ம தான் ஆட போறோம். அவங்க நாவல நின்று அவங்க ஆடுறாங்க. அதை ஆட்டி வைக்க போது நாம அதை எப்படிங்கிறத இந்த வாக்கியத்துல கொடுக்குறாங்க. நடராஜன் நடனம் செய்யும் ராஜன் இவனை தரிசிக்க வேண்டும். தேகாதி அந்தம் குலுங்கி நடனம் செய்யும் அந்த திவ்ய ராஜனை சந்திக்க வேண்டும். நாம சந்திக்கிறோமா இல்லையா? எங்கெங்க சந்திச்சோம்? ஏன்னா பார்க்காமலே சந்திச்சோம். எங்க தினம் வேதம் படிக்கிறோமா இல்லையா? வேதம் படிக்கும்போது நம்ம நாவு அசையுதா இல்லையா? நாவு அசையும் போது ஒலி எழும்புதா இல்லையா? ஒலி எழுப்பி நம்ம செவி வழிய நம்மளுடைய செவி கேட்க, ராகஞானம் உன் செவி கேட்க வேண்டும். அதுதான் அப்புறம் உன் சிந்தனையில போய் பதியும். அது பதிஞ்சிச்சுன்னு சொன்னா எப்ப வேணாலும் அதை எடுத்து பார்க்கலாமா, எடுத்து கேட்கலாம் இல்லையா? இதுதான் சந்திக்கிறது. அவன் நடனத்தின் அசைவுகளை கண்டு உனது கண்களில் ஆனந்த பாஷ்பம் சொரிய வேண்டும். முடியுமா? வரணும். அத ஆதிமான்மயத்துல நம்ம தெய்வம் குறிப்பிட்டு ஒரு பகுதியில் தராங்க. அதை பார்ப்போம். அவன் நடனத்தின் அசைவுகளை கண்டு உனது கண்களில் ஆனந்த பாஷ்பம் சொரிய வேண்டும். அத அந்த பிரியற கட்டம் வருதுங்க. ஆதிமான்மயத்துல ஜீவசிம்மாசன பருவம் ஏகமா இருக்கும். நமக்கே அந்த உருக்கம் அப்படின்னா அனுபவிச்ச தெய்வத்துக்கு எப்படி இருக்கும்? அந்த கலக்கமும் பயமும் அந்த பிரிஞ்சிருவாங்களே அப்படின்னு இருக்குமே. அத ஒரு ஊமானைய சொல்றாங்க. அவங்க பாட்டையா அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகும்பொழுது அதுக்கு ஒரு ஊமானம் தெய்வம் கொடுக்குறாங்க. யாரை தெரியுமா குறிப்பிடுறாங்க? நம்மளை தான் குறிப்பிடுறாங்க. நம்மளை குறிப்பிட்டு பேசுறாங்க. அதாவது எப்படின்னா அது எங்க கொடுக்குறாங்க? சால்மல் குலமென பெயர் பூண்ட சீதளி பொய்கை விளங்கும் வால்மீகி ரிஷியவர்களின் சமாதி ஸ்தலமாகியே உற்றூர் என்றிருந்து திருப்புத்தூர் என்று பெயர் விளங்கா நிற்கும் அப்பதியினிடத்தே நாங்கள் பெருவான் கடை சுவிசேஷத்தினை பெரும் பொருட்டாய் எங்கள் பால் துணிந்து நம்பி ஒப்புவித்தன போல். திருப்பத்தூர்ல ஆரம்பத்துல இருந்து தெய்வம் அந்த தீட்சா குழு ஆரம்பிச்சு நடத்தினாங்க. அதை இந்த இடத்துல எங்கள் பால் துணிந்து நம்பி ஒப்புவித்தன போல் தன்னை மேன்மைப்படுத்திக்கல தெய்வம், நம்மளைதான் மேன்மைப்படுத்தி பேசுறாங்க. இந்த ஆதிமான்மயத்துல அந்த குறிப்பை நமக்கு கொடுக்குறாங்க. நான் உங்களை நம்பி கொடுத்தேன், அதுபோல எங்கள் பால் துணிந்து நம்பி ஒப்புவித்தின போல் அன்று அங்கே ஒப்புவித்து விட்டேன் தங்கள் மூலவள நாடெல்லை வழிகூடி நடந்தார்கள். அப்போது
எங்களுக்கெல்லாம் குல தெய்வமாக வர இருக்கும் குருநாயகம் அவர்களுக்கு நிறையாட்சி பீடமாகிய சீவ சிம்மாசனமேற்றி வைத்துள்ளேன். செஞ்சடாமுடி மகுடராகிய பிரான் அவர்களின் கூடவே தொடர்ந்து பின்பாகமாகவும் மல்லையின் புறம் ஓர் வில்லுடை நீல தூரத்தே எப்போதும் போலவே சென்று கொண்டிரான் என்ற நடையிலே தந்தையரவர்களின் அந்த விரிவு சிகையசைவும் முன்வளைவு பின்கவன கைவாறு கவின்னடையும் நெடுங்கால காலங்களாக தங்களின் உயிரிலே தித்தித்து எங்க தித்திச்சுதான் உயிர்ல அவர் சொன்னார்ல உயிராகிய தெய்வம். அப்போ அவங்க பாட்டு அவங்களுடைய குருநாதர் அந்த செயல் எங்க தித்திச்சுதுன்னா தெய்வம் முதல்ல உயிர்ல தித்திச்சுது. அதை எழுதுறாங்க குருமணி மாலையில. என்னுயிர் தண்ணீலே கலந்தினேதினேக்கும் இருதயாசன தோழீர் கடலே இங்க தந்தையரவர்களின் அந்த விரிவு சிகை அசைவும் முன்வளைவு பின்கவன கைவாறு கவின்னடையும் நெடுங்கால காலங்களாக தங்களின் உயிரிலே தித்தித்து ஒட்டி மனம் நிறைந்திருந்ததை எண்ணி பார்ப்பார்கள். இதனை இனி என்று காண்போம் என எண்ணமுற்று ஏங்குவார்கள். அதன் பின் அடுத்தடுத்து முகத்தை முகத்தை பார்ப்பார்கள். இவ்வாறு அவர்களுடைய பிரிவு காண்டம் இருந்தது. அப்ப இந்த நடனத்தினுடைய அசைவுகளை கண்டு உன் கண்களில் ஆனந்த பாஷ்பம் சொரிய வேண்டும். ஆனந்த கண்ணீர் அப்படின்னா என்னங்க? இங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம கண்ணில் தண்ணி வந்தா அழறது இல்லையா? துக்கத்துல அழறது இருக்குது, ஆனந்தத்துல அழறது இருக்குது. எப்போ ஆனந்த கண்ணீர் வரும்? ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் எப்போ வரும்? இந்த கேள்வியை கேட்கலாமா? எப்போ சாந்தி அடைகிறது? அவரை கேட்டா சொல்லிடுவார். ஆனா சாந்தி அடைஞ்சாரான்னு கேளுங்க. அடைஞ்சிட்டீங்க. ஆனந்த கண்ணீருக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. நம்ம கண்ணில் இருமுனைகள் இருக்குது. துக்கத்துல எழுதா இங்கிருந்து தண்ணி வரும், ஆனந்தத்துல எழுதா எங்கிருந்து தண்ணி வரும். இங்கிருந்து வர தண்ணீர் இனிக்கும். உண்மையா தெய்வ நினைவோடு தெய்வ செயலை நினைச்சு நம்ம கண்ணீர் சிந்தும் போது வர்றது ஆனந்த கண்ணீர். அதை சுவைச்சு பாருங்க, இனிக்கும். இங்க வர்றது உப்பு கரிக்கும். அதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் அனுபவிச்சேன் அதை. அவன் நடனத்தின் நெசவுகளை கண்டு உனது கண்களில் ஆனந்த பாஷ்பம் சொரிய வேண்டும். அந்த பாத சிலம்பொலி நாதம் உனது காதில் இனிக்க வேண்டும். எங்க இனிக்கணுமா? காதுல இனிச்சாதான் அது உயிர்ல போய் தித்திக்கும். ஏன் அப்படி? வேற எங்கேயும் நுழைய முடியாதா அப்படின்னா, ஆசானுடைய அந்த நாத ஒலி இது உள்ளதான் போயாகணும். நம்மளுடைய ஜீவனை சிவமாக்கும் தத்துவம் படைத்தது அந்த நாதம். அதனாலதான் தெய்வம் கேட்பாங்க, இந்த சிலம்போசை கேட்குது இல்ல, அந்த கலைவாணனுடைய சிலம்போசை கேட்குதா? நட்சத்திரம் சொல்லுவாரு, கேட்குதுங்க தெய்வமே, ஜல் ஜல் ஜல். இப்ப கூட சொன்னார், கேட்டுட்டுதான் இருக்குது. இப்ப நம்ம இந்த வாக்கியம் படிக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து இன்னொரு இடத்துல இன்னொரு வாக்கியத்தை போய் நம்மளோட நினைவான தொட்டு அந்த இன்பத்துல நாம அனுபவிச்சுல நம்மளை அங்க கொண்டு போய் வச்சிருவோம். இதுதான்
மெய்வழியினுடைய ரகசியம். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றாங்க. உனது காதில் இனிக்க வேண்டும். அப்படி திருநடனம் செய்யும் தில்லை நாயகனை தரிசிக்க உனது பாவங்கள் சங்கரிக்கப்பட்டு புண்ணியனாவாய். தரிசனை பாரந்தா சாலை ஆண்டவர் குழாம். நம்மளை எல்லாம் தெய்வம் பாபிஸ்டர்களாக வச்சிருக்கிறாங்களா, புண்ணியவான்களாக ஆக்கி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நாம நினைச்சு பார்த்தோம்னா நாம எங்க இருக்கிறோம், நம்மளுடைய படித்தரம் என்னங்கிறது அவங்கவுங்க உள்ளத்துக்கே தெரியும். அப்படி நம்ம ரொம்ப கீழே இருந்தோம்னா 51 படி இருக்குல்ல, அதுல ஏறி வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு வழி காமிக்கிறது இந்த வாக்கு. அதுதான் திருநடனம். 3 பேர் பாடிட்டாங்க இந்த பாட்டை, நானும் தான் பாட போறேன். தில்லை நாயகனை சந்திக்க உனது பாவங்கள் சங்கரிக்கப்பட்டு புண்ணியனாவாய். அதனை விட்டு ஒரு காலை தூக்கி அசையாது நிற்கும் நடராஜன் சிலையை தரிசனை செய்தால் பலன் இல்லை. அசல் திருநடன காட்சியை கண்டால் கண்களில் நீர் சுரக்கும். இது ஆனந்த கண்ணீர். ஒரு தெய்வ வாக்கியம் படிச்சா அப்படியே திக்குணும். சில நேரத்துல அப்படியே நமக்காக தெய்வம் இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே சுரக்கும். அதுதான் ஆனந்த கண்ணீர். தெய்வம் அதை எழுதுறாங்க, நீ ஒன்றும் பண்ணாத, உனக்காக நான் பாடுபட்டன்ல, அதை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் விடு, அது உன்னை மேல்மையடை செய்யும். அந்த கண்ணீர் தான் நமக்கு வராது. ஏன்? உள்ளம் உருகல, கள்ளம் கருகல, அதனால ஞான வெள்ளம் பெருகுது, தடையா இருக்குது. அசல் திருநடன காட்சியை கண்டால் கண்களில் நீர் சுரக்கும். இது ஆனந்த கண்ணீர். உப்பு கரிக்காது, இனிக்கும், மயிர்கூச்செறியும். சுயம்புலிங்கம் கங்கா ஸ்நானம் செய்யும். அப்போது நீ சாந்தி அடைவாய். எவ்வளோ பெரிய விஷயத்தை, எவ்வளோ பெரிய தத்துவத்தை இந்த வாக்கியத்தில் உள்ளடக்கி கொடுக்குறாங்க. சாந்தி அடையிறது அப்படிங்கிறது என்னன்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அப்ப நமக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும். இன்னைக்கு நல்ல நிலைமையில எல்லாரையும் தெய்வம் வச்சிருக்கிறாங்க. யாரையும் ஒரு சாமானியமான ஒரு வாழ்க்கை நிலையில வைக்கல. எல்லாரையும் இந்த உலகத்தளவிலையும் தரம் உயர்த்தி உயர்தரத்துலதான் வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம் அதை நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தா நம்மளுடைய உள்ளம் அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம்னு தாவாது. ஜீவன் அவாவுடன் தாவும் பொழுது மனம் என்று பெயர் பெறுகிறது. இப்போ மனதுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறாங்க. எதுன்னா இப்ப தெய்வத்து மேல பற்று வச்சு அங்கத்தாவனா அது அறிவா மாறும். உலகத்து மேல பற்று வச்சு அங்கத்தாவனா அது மனமா மாறிடும். மனத்தினுடைய செயல் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளை கீழே இழுத்து சொல்றதுதான். அறிவினுடைய செயல் அதுல இருந்து தப்பிச்சு இழுத்து கொண்டு மறுபடியும் மேல் நோக்கி அனுப்புறது அறிவினுடைய செயல். நாம எதை அனுபவிக்கணுங்கிறத நாம தான் நம்மளை உருவாக்கிக்கணும். பொறுப்பு நம்மகிட்ட விட்டுட்டாங்க தெய்வம். சுயம்புலிங்கம் கங்கா ஸ்நானம் செய்யும். அப்போது நீ சாந்தி அடைவாய். உன்னிடத்தில் இருக்கும் மனிதனை சாகடித்து, உன்னிடத்தில் இருக்கும் மனிதனை சாகடித்து. இப்போ மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கும்? அவன் சொத்த ஆட்டைய போடலாமா, இந்த இடத்த பிடிச்சிக்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு கீழ் நோக்கி பாயும். முடிச்சிடும் இருங்க, முடிய போகுது. இது பாருங்க, ஒரே ஒரு பக்கம் தாங்க உங்களுக்காக. இதுல 2 நிமிஷம் போயிடுச்சுங்க. உன்னிடத்தில் இருக்கும் மனிதனை சாகடித்து தேவனாக்கும். இப்ப மனிதன் என்னவா இருந்தான்? மனிதன் நம்ம எப்படி இருந்தோம்? மெய்வெளிக்கு வரதுக்கு முன்னாடி நரனா இருந்தோம். இந்த பாட்டெல்லாம் படிக்கணும்னு வச்சிருந்தேன், அதெல்லாம் கட்டு.
நரனா இருந்தவனை இச்சை விளங்க செய்து மனுவா மாத்துறாங்க. அப்புறம் தன்னுடைய தவ வல்லபத்தினால தேவநிலையில எத்தி வச்சுட்டாங்க. இது உண்மைதானே? அனுபவிக்கிறோமா இல்லையா? இல்லைன்னா இது இனிக்காதே. தெய்வ வாக்கியம் இது என்னப்பா இப்ப பார்த்தாலும் சாவு மரணம் தீட்டு இத பேசுறதுக்கு ஒரு கூட்டமா, இங்க வந்து நம்ம போய் உட்காரணுமா அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. ஆனா இருக்க கூட்டம் பெருகிட்டு இருக்கு. அப்போ ஆவல் பெருகுதுன்னு தெரியுது இல்லையா? அது யார் கொடுக்கிறது? தெய்வம் கொடுக்கிறது. மனிதனை சாகடித்து சாந்தி தேவனாக்கும். அதுக்கு அடுத்து சொல்றாங்க மனத்தினை சாகடித்து. மனிதன் என்னவா இருக்கிறான்னா மனமா இருக்கிறான். அதனால்தான் மனத்தினைன்றதுல மனிதனைன்னு நாங்க முதல்ல. அப்ப மனிதன்கிட்ட என்ன இருக்கு? மனம் இருக்கு. அப்படிதானே? ஜிகே பாக்குறத பார்த்தா வேற ஏதோ விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறார். அடுத்த சபையில சொல்லிடுவார். மனத்தினை சாகடித்து அருட்பெரும் ஜோதியாக மாற்றும் தீயே சாந்தி. சொல்றது மனதினை சாகடித்து அந்த அருட்பெரும் ஜோதியாக மாற்றும் தீயே சாந்தி. ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று 1000 தடவை வாயினால் சொன்னாலும் அந்த பருப்பு வேகாது. பருப்பு வேக வேண்டும் என்றால் நிஜமான தீ வேண்டும். அதுதான் ஆசானிடத்தில் உள்ள முத்தி. தீ, முப்பெரும் தீ. இத முறிவிச்சு இதோட முடிச்சேன். ஒரே ஒரு பாட்டு தான். ஏன்னா அது பாடாம இது நிறைவடையாதுன்னா கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் விட்டுருங்க, பரவாயில்ல. அதாவது பாவம் எப்படி போகுது இந்த வாக்கியத்துல எப்படி சொன்னாங்க. முறிது சுருக்கத்துல பிரமாதமா கொடுக்குறாங்க. இந்த நடராஜனுடைய செயல்பாட எப்படி இருக்குது அப்படின்றத அப்படி தூக்கி கொடுக்குறாங்க தெய்வம். என்ன அப்படின்னா, கூசாமலேறிடும் வாசி மூனையின் மேல் குருபரன் தன்னிடமே. நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த இதெல்லாம் கூச்சத்தெல்லாம் உதறிட்டு ஆசானை போய் பற்றிக்கோ. கூசாமலேறிடும் வாசி மூனையின் மேல் குருபரன் தன்னிடமே. அந்த தேசிகர் நாடும் அப்படிதான் அதுல இருக்குது. ஆனா கொஞ்சம் நிறுத்தி தேசிகர் நாடும் திருநடனம் கண்டால் சித்திக்கும் நம் உயிரே. முன்னுயிரேன்னு இருக்குது. தெய்வத்துக்கிட்ட மதிப்பு இருக்கும். ஆர்வகோளாறு. அந்த தேசிகர் நாடும் திருநடனம் கண்டால் சித்திக்கும் முன்னுயிரே. இதை பேசினேன் பேச்சில் பேச்சறிந்த பிள்ளை என்றால் இங்கே ஆட்சி. அமுதம் பெருக வரலாட்சி. பாவம் போச்சி தபமாச்சி. இதான களிமாவெனும் பேரு முத்தொன்றிலங்கியே காணுதின் சாணுக்குள்ளே என்று கூறி அந்த தேசிகர் ஆடும் அந்த திரு நடனத்தினாலே நாம் நரனாயிருந்து மனுவாய் மாறி மனுவிலிருந்து தேவநிலைக்கு எய்தி இருக்கிறோம் என்ற உண்மையை இன்று தெரிந்து கொண்டவர்களானோம். ஆகவே நமது தெய்வம் அவர்களின் பாதார பிந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புது வாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முக்தி பேருதை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.